குட் மார்னிங். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி இன் பெங்களூர்னு சொல்லி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவசரப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். இது ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூரில் ஒரு பெஸ்ட் பிரியாணி கிடைக்கும்னு சொல்லி நம்ம பெங்களூரில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் வந்து மெஜிஸ்டிக் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இங்கே வந்து சிக்கன் மட்டன் ரெண்டு இருக்கா? ஆமாம். வேற மேலே போய் பார்க்கலாம். ஓகே. இங்கே என்ன இது கடை பேர் வந்து எஸ்ஜிஎஸ் குண்டு புலாவ். நம்ம வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஜான் வந்து அப்போ யூடியூபர் கிடையாது, இப்போ யூடியூபர் ஆயிட்டாரு. ஆனால் வந்து இங்கே ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து சாப்பிட்டோம். ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்ட ஞாபகத்தில் தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அப்போ வந்து சாப்பிடும்போது பயங்கரமாக நல்ல ஒரு தொன்னையில் கொடுப்பாங்கல்ல. ஆமாம், தொன்னையில் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும். அப்படியே எல்லோயிஷாக தான் இருக்கும். இங்கே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு எல்லோயிஷாக தான் இருக்கும். அங்கே வந்து கிரீனிஷாக இருக்கும். அங்கே நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது. பட் ஆனால் டேஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வேற ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து வீடியோ போடுறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் வந்து நம்ம ஃப்ரெண்ட் பாலாஜி, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இவரோட உதவியால் தான் நாங்கள் இந்த 3 நாளாக இங்கே இருக்க எல்லா இதையும் கவர் பண்ணுறதுக்கு இவர் நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதனால இவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேற ஒரு வாய்ப்பு கிடைக்காது எனக்கு சொல்கிறதுக்கு. நார்மலாக நான் சொல்லுவேன். அப்போ வந்து இவர் வந்து நாங்கள் ஒன்றா இருக்கும்போது சொல்கிறது வேற. இருந்தாலும் ஒரு வீடியோவில் இவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவர் சொல்லிட்டோம். இந்த தேங்க்யூ சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலாக இவர் ஜான் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு சின்ன வயசுலேருந்து. ஒரு மனுஷன் வந்து ஒருத்தனுக்கு நன்றி சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் கீப்பப் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, உள்ள போகலாம். ಜಾನ್ ಅಂಡ್ ಸನ್ಸ್ ನಿಮ್ಮ ಇದು ಕೋರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಲ್ಲ. ಸೊ SGS ಗುಂಡು ಪುಲಾವ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 30 ವರ್ಷ 89 37 ಇಯರ್ಸ್ ಓಲ್ಡ್. ಅಣ್ಣ ತಮ್ಮ ಇಬ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ತುಂಬಾ 4 ಬ್ರದರ್ಸ್. ಇನ್ನು ನಮ್ಮ ಹಳೆ ಕಿಚನ್ ಒಳಗೆ ಹೋಗಿ ನೋಡೋಣ. ಹೌದು ಹೌದು. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து சாப்பிட்டேன். அதனால கேட்டேன் இங்க இந்த பிரியாணி இருக்குங்கன்னா கூப்பிட்டு வந்தேன். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி கடை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தில் வச்சுருக்காங்க. இந்த நம்ம நினைப்போம் ஒரு சின்ன சந்தில் வச்சோன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்காது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து, ஒரு 2 வீலர் போகிற அளவுக்கு தான் வழி இருக்குது. அந்த வழி உள்ள வந்தோம்னா 2 வீலர் பார்க்கிங் மட்டும் தான் இருக்குது. காரில் வரவங்கன்னா எங்கேயாவது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க் பண்ணிட்டு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பக்காவாக பிக்கப் பண்ணி செம்மையான ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிக்கன் மட்டன் பிரியாணி 2 கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சிக்கன் மட்டும்தான் கிடச்சிது. வேணா மட்டன் பிரியாணி பண்ணலையா, எதனாலன்னு தெரியல. கட் பண்ணி ஃபோன் வந்து இதை கட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் 2 பிரியாணியும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எதனால் சிக்கன் மட்டன் இருக்குது? இந்த கேஸ் ப்ராப்ளம்னால வந்து மட்டன் பண்ணலையா, மட்டன் கொஞ்சம் லேட் ஆகுன்றாங்க. ஓகே, அதனால வந்து வெறும் சிக்கன் மட்டன் தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளத்தால் சிக்கன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த கிரேவியும் இல்லை. வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இதை மட்டும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. பீசஸ் நல்லா ஒரு 4-5-6 பீஸ் போட்டிருக்காங்க. பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்குது, சூடாக இருக்குது. இது பண்ணுமா? இது வந்து பெப்பர் பவுடரு. இது வந்து லைட்டாக வந்து இது தூவிட்டு போகும். ஒரு நிமிஷம். இதில் வந்து கொஞ்சம் லெமன் பொழிஞ்சு இந்த ஜூஸியோட சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும் இதோட டேஸ்ட். பயங்கரமாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டு. பெப்பர் போட்டு லெமன் போட்டு
நம்ம சூடு. வித்தியாசமான டேஸ்ட் தான் இருக்கு. அது போட்டு போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. கொஞ்சம் பீஸ் பெப்பரு லெமன் போட்டு சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம லெமனும் பெப்பரும் போட்டு சாப்பிட்டது இல்லை, ஃபஸ்ட் டைம் போட்டு சாப்பிட்றோம். இப்போ பாருங்க, இந்த சிக்கன் மேலே கொஞ்சம் இந்த லெமனை புழிஞ்சு இந்த பெப்பர் கொஞ்சம் போட்டு இது கூட இப்படி வச்சு ரைஸோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ டெண்டராக இருக்கு. ஆனியன், இந்த பெப்பர், இந்த லெமன், இதுதான் வந்து மெயின். ஆனியன், பெப்பர், லெமன்லாம் போட்டு அது வந்து ஆனால் செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நம்ம இந்த ஊரில் உள்ள டேஸ்ட் தான் இது. நம்ம ஊரில் இது கிடையாது. நான் ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் இருக்குமா, 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. இந்த கடை வந்து ரொம்ப அந்த கிரவுண்ட் லெவலில் மட்டும் இருந்துச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்துச்சு. நம்ம வரும்போது இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு இந்த எஸ்ஜிஎஸ் ஃபுட்டு புலாவை வந்து பெரிய ஃபேமஸ் ஆக்கி இவங்க வந்து இன்னொரு பில்டிங் வாங்கியிருக்காங்க. இந்த பில்டிங்கும் வாங்கி பின்னாடி ஒரு பில்டிங்கும் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். ஷெட்டு மாதிரி தான் இருந்தது. ஷெட்டு மாதிரி இருக்கும், மரம் இருக்கும். அவங்க போட்டு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம். அது மட்டும்தான் நமக்கு உண்மையிலே சொல்லணும்னா ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிட்ற திருப்தியோட. நம்ம நண்பர் கால் பண்ணிட்டே இருக்காரு, அவ்வளோதான். ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருக்கு. கண்டிப்பாக பெங்களூர் வரும்போது இந்த பிரியாணியை வந்து மெஜஸ்டிக் இதோட ஏரியாவோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சின்ன சந்தில் தான் இருக்கு. ஒரு சின்ன சந்தில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி போட்டு இந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல பொருள் கொடுத்தோம்னா எல்லா இடத்துலையும் அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும்ன்றத கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் இது ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சூப்பரான ஒரு கான்செப்ட்டு, சூப்பரான ஒரு பிரியாணி. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொன்று சொல்கிறோம், அண்ணன் தம்பி 4 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த காலத்தில். இன்ன வரைக்கும் அதே 4 பேர் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையாக இருந்து அதே டேஸ்ட்டோட இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சி இவ்வளோ பெரிய ஆளாயிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ரேட் என்ன காலேஜ்? சிக்கன் பிரியாணி 150 ரூபா. 150 ஒரு பிளேட். மட்டன் வந்து 280 ரூபா. 250. ஓகே. வெறும் பிளைன் புலாவ் வந்து கேட்டால் கூட கொடுப்பாங்க, 110 ரூபா. அது 110. ஆமாம், வெறும் பிளைன் ரைஸ் மட்டும் வந்து சிக்கன் ரைஸ். Thank you, friends. Thank you. Bye. Bye.